ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த்தங்காய் தீயலில் கசப்பே இல்லாமல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் கல்யாண வீட்டு சாப்பாட்டில் இந்த நார்த்தங்காய் தீயல் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சமும் கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. சரி, இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நார்த்தங்காய் தீயல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் நார்த்தங்காயில் இருக்கிற சீடை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீடையும் சேர்த்து செஞ்சால் தீயல் கசக்கும். அதனால் நார்த்தங்காயில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு மண் சட்டியை சூடாக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகும் 1/4 டீஸ்பூன் அளவில் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் இதில் 2 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். வத்தல் மிளகும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறி இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். நார்த்தங்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். இடைக்கிட அடிபிடிக்காமல் இருக்க மூடியை திறந்து கலந்து விட்டுக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கும். இனி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் லெமன் சைஸில் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே தீயலுக்கு தேவையான அளவில் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நார்த்தங்காயை வேக விடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கும். மூடியை திறந்து ஒரு சின்ன துண்டு வெல்லமும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான நார்த்தங்காய் தீயல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.